Hi friends, welcome to my channel. 11th max matrix and determinants exercise 7.3 la 4th sum da paakaporom. Show that b plus c a squared, c plus a b squared, a plus b c squared அப்படினு சொல்லி determinant கொடுத்திருக்காங்க. Equal to a plus c a minus b minus c minus a அப்படினு சொல்லி நம்ம கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இங்க வந்து இந்த ஆன்சர் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து equal to 0 அப்படினு சொல்லி போட்டு a க்கு பதிலா அப்படினு சொல்லி ஒரு வேல்யூ வரும். அத தூக்கி இதுல போட்டுட்டு இத டிட்டர்மினேட் பண்ணா 0 வந்துச்சுனா இது என்ன எடுத்தோமோ அது வந்து ஃபேக்டர்ஸ் அப்படினு சொல்லி தான் நம்ம ஃபேக்டர்ஸ் தேர இதுவரை எல்லா சம்மும் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி வந்து a - b அது வந்து நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? அப்போ a - b is equal to 0. அப்ப a is equal to என்னது b. a is equal to b ன்னு சொல்லி இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சரிங்களா? இத டிட்டர்மினன்ட் ஆஃப் a அப்படினு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இதுல போட்டோம்னா a க்கு பதிலா என்ன போடணும்? b ன்னு சொல்லி போடணும். அப்ப b + c அப்படியே இருக்கும். a க்கு பதிலா b போட்டோம்னா b ஸ்கொயர்ட். அடுத்து c + இது b மாறிடும். c + a க்கு பதிலா b போட போறோம். அடுத்து இந்த b ஸ்கொயர் அப்படி இருக்கும். அடுத்து a க்கு பதிலா நம்ம என்ன போடுவோம்? b போட போறோம். b + b 2b c ஸ்கொயர் அப்படி இருக்கும். சரிங்களா? இது b ஸ்கொயர் இங்க பாருங்களேன் b + c + b. அப்ப நம்ம b + c ன்னு எழுதிக்கலாம். அப்ப ரோ 1 ரோ 2 வந்து ஐடென்டிக்கலா சேமா இருக்கு. அப்போ r1 r2 வந்து ஐடென்டிக்கலா இருக்கறனால இது ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்போ இங்க இருக்க டேர்ம் இங்கிட்டு போச்சுனா என்னது? அந்த ஃபேக்டர்ஸ் தியரத்துல இந்த b இந்த பக்கம் போச்சுனா a - b the whole power r - 1. r வந்து என்னது? ரெண்டு இது ஐடென்டிக்கலா இருக்கு. அப்ப 2 - 1 1. அப்ப a - b is a factor of determinant of a. சரிங்களா? அப்போ a - b is a factor of determinant of a. அது a - b the whole power r - 1. r வந்து 2. சரிங்களா? ரெண்டு இது அப்ப 2 - 1 1. அப்ப a - b. சரிங்களா? அதான் எழுதிருக்கேன். அதே மாதிரி தான் வந்து b - c c - a நம்ம அப்படி சிமிலர்லி போட்டுறலாம். அப்ப சிமிலர்லி போட்டு b - c is a factor of determinant of a. அடுத்து c - a factor of determinant of a. ஏனா b is equal to c அப்படினு எடுத்துறோம். b க்கு பதிலா c போடணும். c போட்டா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு ரோ வந்து சேமா வரும். அப்ப இது வந்து இதுன்னு எழுதுவோம். அதனால தான் அத வந்து சிமிலர்லி போட்டு எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் c - a c is equal to a. c க்கு பதிலா a ன்னு போட்டோம்னா இந்த மாதிரி வந்துரும். சரிங்களா? அதனால நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்ம வந்து என்னது டிகிரி கண்டுபிடிக்க போறோம். டிகிரி ஆஃப் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிச்சோம்ல அதுக்கு. அப்போ டிகிரி ஆஃப் ஃபேக்டர் நம்ம மூணு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? a - b b - c அடுத்து c - a. அப்ப என்னது? 3. சரிங்களா? அடுத்து டிகிரி ஆஃப் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் a. டிகிரி ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் a அது டயகனல் பார்க்கணும். டயகனல் பார்த்தோம்னா இது 1 இது 2 இங்க 2 இருக்கு. அப்போ 1 2 இது 4. சரிங்களா? 2 + 2 4. அப்போ வந்து இது வந்து என்னது? 4. அப்ப m வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? இந்த மாதிரி சேமா இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம எழுதிடலாம். k மட்டும் போட்டா போதும். இந்த மாதிரி டிஃபரெண்டா இருந்ததுன்னா 4 - 3 வந்து என்னது? 1. அப்ப m is equal to 1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா determinant of a is equal to k into a plus b plus c into நம்ம கண்டுபிடிச்சோம்ல அந்த மூணு ஃபேக்டர் எழுதணும். அப்ப a - b b - c c - a. சரிங்களா? எழுதியாச்சு. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் a வந்து நம்ம மேலே எடுத்துருக்கோம்ல இந்த டிட்டர்மினன்ட் இதை வந்து நம்ம எழுதுறோம். இப்போ எழுதணும்னா என்ன ஆகும்? b + c a ஸ்கொயர் c + a b ஸ்கொயர் a + b c ஸ்கொயர். அப்போ k into a + b + c a - b b - c c - a. இப்போ இதுக்கெல்லாம் வேல்யூ போட்டு k ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ a is equal to என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 0ன்னு போட்டோம்னா 0 இது 1 இது 2 அந்த மாதிரி நம்ம போடுவோம்.
போட்டோன்னா இப்போ 0 இது 0 இது வேல்யூ வரும். அப்போ a is equal to 0, b is equal to 1, c is equal to 2னே போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம இதில் போட போகிறோம். ஏக்கு பதிலாக 0, பிக்கு பதிலாக 1, சிக்கு பதிலாக 2. இது 1 + 2 வந்து என்ன ஆகும் 3. சரிங்களா? a வந்து 0, a² வந்து 0. சரிங்களா? அடுத்து வந்து c வந்து என்னது 2, 2 + 0 2. அடுத்து b வந்து 1, 1² 1. a + b 0 + 1 1, c வந்து 2, இங்கே வந்து 4. k into 0 + 1 + 2. அடுத்து 0 - 1, அடுத்து 1 - 2, அடுத்து 2 - 0. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ரோ வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. இப்போ 3 வச்சு போனோம்னா 3 into இந்த ரோ இந்த காலம் போயிடும். இது 4 - 2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது பார்த்தோம்னா இது 3, இங்கே வந்து -1, இங்கே வந்து -1, இது 2. அப்போ -1 into -1 +1 ஆகும். 1 into 2 2, 2 into 3 6. அப்போ 6k. ஓகேங்களா? அப்போ 4 - 2 2, 3 into 2 6. அப்போ 6k. k is equal to 1. k is equal to 1ன்னு சொல்லி நம்ம இந்த இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்குவோம். சரிங்களா? அப்போ b + c a a², c + a b b², a + b c c². கேக்கு பதிலாக என்னது 1ன்னு போட போகிறோம். அப்போ தேவையில்லை. அப்போ a + b + c, a - b, b - c, c - a. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.